நாக்கெல்லாம் வந்துட்டேன். ஓ இவ்வளோ பெருசாக ஊதி கொண்டு வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இஞ்சி எங்கே. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து இந்த சிவப்பு கோவா தான் பண்ணி வச்சுக்கிறோமே, பார்த்தால் வித்தியாசமாக இருக்குது. அதை விட எங்களோட பக்கம் இது விளையிறதும் இல்லை, நான் காண எல்லோரிடமும். கூடுதலாக இந்த காகில் ஸ்பூட் சிட்டி அப்படியான பெரிய பெரிய கடைகள்லாம் இது இருக்கிறது. அங்கே தான் நாங்களும் வேண்டினாங்களே. அதான் அதோட வந்து நாங்கள் இதை வந்து முதல் தரம் வேண்டி இருக்கோம். மற்ற இதில் வந்து முதல் தரமும் சாப்பாடு செய்ய போகிறோம். என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் நல்ல கோவா புட்டு தான் நான் விற்க போகிறோம். பொதுவாக வந்து கீரை புட்டுகள் மற்ற கோவா சேர்த்து வந்து புட்டு அவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த கோவா இந்த மாதிரி அதோட சுவை இருக்குமன்றது தெரியாது எங்களுக்கு. முதல் முறை செய்ய போகிறோம். ஆனால் நிறைய பேர் நீங்கள் பாவிச்சிருப்பீங்க. பாவிச்சிருந்தா அதை என்ன பண்ணுங்க. அதோட வந்து கோவா புட்டுக்கு வந்து என்ன கறி வைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் நல்லா அடிச்சு அவிச்ச முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவா புட்டு அவிக்கிறதுக்கு கோவாயை முதல் நாங்கள் வந்து வெட்டி தான் எடுக்க போகிறோம். முதல் பாதியாக வெட்டி கொள்ளுவோம். இது இவ்வளவுமே வந்து அரை கிலோ கொஞ்சம் கூட இருக்குது. இது வந்து என்ன விலை என்றால் கிலோ 1200 1250 அப்படி எப்படி இருக்குன்னு வேறு. உள்ளுக்கும் ரோஸ் கலர்லாம் இருக்குண்ணா. இந்த நடுத்து அண்டு மட்டும் தான் பள்ளியாக இருக்குது. நான் வந்து மற்ற கோவாயும் இருந்தது. நாங்கள் நேற்று சமைச்சிட்டு ஒரு கோவா இருந்தது. அப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரே கலராக இருக்குது இந்த நடுத்தண்டு. இதுக்கு வந்து இந்த நடுத்தண்டு வெள்ளையாக இருக்குது, நல்ல ஒரு அழகாக இருக்குது தானே. அப்படி இருக்குல்ல. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சுன்னா இந்த பாதி காணும் எங்களுக்கு. இந்த இதழ்களை வந்து உடைச்சி எடுத்துக்கொள்வோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு இதெல்லாம் உடைச்சி எடுத்து போட்டு கழுவி போட்டு நாங்கள் வெட்டி எடுப்போம். ஏன்னா உள்ளுக்கு சில நேரங்களில் பூச்சிகள் எதுவும் இருக்கக்கூடுமில்ல. இப்போ வந்து பார்த்து உடைச்சா தான் பார்த்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே பாருங்க சாதுவான இந்த ஒரு பூச்சித்தன்மை இருக்குது பாருங்க இங்கே. இப்போ வந்து இது வேண்டாம் எங்களுக்கு. ஒரு இதெல்லாம் உடைச்சி பார்த்து எடுக்கணும். இதெல்லாம் உடைச்சி எடுத்துட்டோம். உடைச்சி எடுத்தோன்னா ஏதோ பூக்களை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கேன்னு அதை நீ வந்து கழுவி எடுப்போம். எப்படி இருக்குன்னு வேறு. ஆனால் சரியான கடும் வெயில் வக்கையாக இருக்குது ஏன்னா. ஆனால் நிறம் தண்ணியும் ஒரு நிறம் மாறிக்கொண்டு வருது பாருங்க. ஒரு சாதுவான ஒரு நிறம் மாறி. இந்த பீட்ரூட் சாயா பூர்ண மாதிரி இல்லை, இருந்தாலும் வந்து இங்கே எப்படி ஒரு நிறம் மாறி இருக்கு. ஒரு லைட் நீல நிறம் மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க. இதை வந்து நல்ல மெல்லிசா சின்னனா நாங்கள் அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். பார்க்க ஒரு வடிவாக தான் இருக்கிறேன். அரிக்கவே ஒரு ஆசையாக இருக்குது. அந்த நிறம் அப்படி இருக்கு, நல்ல ஒரு இதாக கிடக்கு. நல்லா மெல்லிசை அரிஞ்சாலும் சரி, அது புட்டோட அமிஞ்சிரும் எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மெல்லிசாக நாங்கள் சின்ன சின்னனா அரிஞ்சு எடுத்துட்டோம். ஒரு பிளேட் அளவில் வந்துருக்குது என்ன. அதோட பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் மூட்டிட்டேன். குழல் புட்டு தானே, புட்டு பானைக்கு தண்ணியை விட்டு அப்படியே கொதிக்க வைப்பேன். ஆனால் காற்று இப்படி சுனாட்டி அடிக்குது என்ன. குழு போகுமா இல்லைண்ணா போகாது. இந்த தட்டோண்டு போயிட்டு வந்தால் எல்லாம் சரி. அதுதானே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து கோதுமை மா புட்டுக்கு வந்து முதல் தரம் பச்சை கோதுமை புட்டு தானே ஏற்கனவே நாங்கள் அவிச்சு காட்டியிருக்கிறோமே. அதனால் வந்து நாங்கள் முதல் தரம் எல்லாம் அவிச்சு பச்சை தண்ணி எல்லாம் போட்டு குழச்சி எடுத்துட்டேன். இப்போ அதனால் வந்து அதில் வந்து அவிச்சு காட்டே இல்லை. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோன்னா அரிஞ்சு வச்சுருக்கிற கோவா வந்து இதுக்குள்ளே சேர்த்து கொள்ள போகிறோம். இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவேன். ஆனால் கிணக்க மாதிரி இருக்கும், பிறகு அவிஞ்சொன்று வேற சரியா வந்து.
இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து தேங்காய் பூவும் நல்ல வடிவாக வெள்ளையாக திருப்பி எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சமாக முதல் தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்ளுவோம். வளமையாக குழல் புட்டண்டா அப்படி தானே செய்கிறோம் நாங்கள். இதால் எங்களோட கோவா புட்டை போட்டுக்கொள்வோம். அவிச்சாத்தான் புட்டு 2 துண்டாக போடுவோம் என்ன. பிறகு கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். இதை மாறி மாறி போட்டுக்கொண்டாச்சு. நீங்கள் சின்ன சின்ன அடையாக விடுறேன்டா 3 துண்டாக போட்டுக்கொள்ளலாம். இப்படியே மூடி போட்டு நாங்கள் அவிய விடுவோம். முதல் தரம் அவிஞ்ச மாதானே எங்களுக்கு வேகமாக அவிஞ்சிடும். அவியட்டுக்குமே என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நல்லாவே அந்த ஆவி வெக்க வழியில் வருகுதானே. இப்போ புட்டு வந்து அவிஞ்சிருக்கும். முதல் புட்டை வந்து இறக்கி கொள்ளுவோம். அவிஞ்ச உடனே பார்த்தீங்களா கீழே நல்லாவே இறங்கிட்டு காணாமல் போயிட்டு புட்டு அப்படி வருது. 2 பேரும் வரி வரியாக கிடக்குது. அந்த கோவா வந்து நல்லாவே அவிஞ்சிட்டு அவிஞ்சோடனே அந்த எப்படி இருக்குது அந்த நல்லாவே அந்த எங்களுக்கு வறுபடைக்கு நல்லா அவிஞ்சு வேறு அப்படி வந்துருக்குது. இப்படி நாங்கள் மற்ற புட்டுகளையும் வந்து அவிச்சு எடுப்போமே. அப்படி இருக்குண்ணா சூப்பராக இருக்கு. ஆனால் இதில் ஒரு புட்டு துண்டை காணல. என்ன சிரிக்கிறீங்க? டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு ஆள் இல்லை சுஜி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவா புட்டு எல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம். இனி வந்து கறியை வைக்க தொடங்குவோம் என்ன. இப்போ என்னென்றால் 2 ரேகன் பொருட் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் உண்மையாக என்ன சொல்கிறது, இது ஒரே ஒருக்கா தான் எனக்கு சாப்பிட்ட அனுபவம் இருக்குது. இங்கே நீங்களும் சாப்பிட்றீங்களா? அப்படி தம்பியும் ஒருக்கா சாப்பிடுங்க. அங்கே சித்தி விட்டு அப்படிங்க சாப்பிட்டது. அதுக்கு பிறகு இப்போ தான் வேண்டினாங்க. இது பார்த்தா கிலோ வந்து 1040 ரூபாய்ண்ணா. ஓரளவு பரவாயில்லை. அப்படியே நீட்டாக வெட்டி போட்டு உரியுங்க சுஜி. அப்படி தான் எனக்கும் தெரியும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது சிவப்பு. நாங்கள் அது கொஞ்சம் வெள்ளையா இல்லை இருந்தது. நாங்கள் அங்கே சித்தி விட்ட குங்குமம் தான். அப்படி இருக்கு. நினைக்கிறேன் இன்னும் ஒரு படம் இருக்குமோ இல்லை இவ்வளோ வந்தாலும் உரிச்சு போட்டு பார்ப்போம்னா பார்த்தீங்களா இருக்குது. இன்னும் ஒரு படம் இருக்குது. மேலால் உரிச்சுக்கிறீங்க நீங்கள். இப்படி இருக்காண்டேண்ணா சூப்பராக இருக்குது பார்க்க. தாமரை இல்லை மாதிரி இருக்குது. என்ன தாமரை பூ ஐயா பூ தானே இருக்கு. வட்டி கொடுங்க தம்பிக்கு. பாருங்க சட்டி கொஞ்சம் எண்ணெயை விட்டுடுவோம். ஏன்னு சொல்லுங்க சட்டி அப்படியே சூடாகிட்டு நல்லா தாளிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கிடக்கு. இன்னும் சூடாகட்டுங்க. நாங்கள் வெட்டுவோம். இந்த மூளை வந்து வெட்டி எடுப்போம். எப்படி இருக்குன்னு வெஞ்சு அப்போ இன்றைக்கு எல்லாம் ஒரே நிறத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஏன்னா அதான் பார்க்க ஆசையாக கிடக்கு. அப்படியே மெட்டதை மட்டும் முதல் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு கடுகு பெருஞ்சீரம் வெந்தயம் போட்டுக்கிறோம். அதோட வந்து வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே உள்ளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டுக்கும். மற்ற ராங்கனையும் வெட்டுவோமே. மற்றதையும் அப்படியே வெட்டி எடுத்துட்டேன். எப்படி இருக்கணும் இது புட்டோட ரேகன் பொருட் சாப்பிடல. இது பட்டி சும்மா போய் காட்டினாங்களும் இப்போ பிள்ளைகள் பார்த்துக்கொண்டு நிற்கிறோம். இங்கே பார்த்து பக்கத்தில் பார்த்துக்கொண்டு நிற்கிறார். கொடுக்கும் அதை சுஜி
அப்படியே இங்கே நானும் பார்த்துக்கொண்டு தான் நினைக்கிறேன். இந்தாங்க இந்தாங்க இந்த ஐயா தாத்தாவுக்கு கொடுங்க. அப்பா இருந்தாங்கப்பா. அப்பா சாப்பிட்றீங்களா? நாதாளி பழம் சாப்பிட்ருக்குங்க. நீங்கள் பேன் புரோட் சாப்பிட்றீங்களா? இந்தா அப்படியே கொடுங்க. இந்தாங்க இதே கொடுங்க. எனக்கு ஒரு துண்டு வச்சுட்டு மற்ற எல்லாரும் உங்களுக்கு சவாரிசி மாதிரி கிடக்கண்ணா. சரி சரி சாப்பிட்டுட்டு விடுங்க ராயன் புரோட். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்து ராயம் போட்டானே தக்காளி பழம் போடுவோம். என்னண்டா நல்லா நிறத்து கொஞ்சம் நாக்கெல்லாம் வந்துட்டானே வந்துட்டு பெத்தலை செப்பி நாக்கள் மாதிரி அது இது ஒரு குங்குமம் கலராக இருக்கு. நல்ல டேஸ்டாக இருக்கு. நல்ல அவ்வளவு இனிப்பும் இல்லை, ஆனால் அந்த சாப்பிடக்கூடிய ஒரு இது இருக்கு. நல்லா இருக்கு. இது சேர்ந்து பாதாம் கட்டுக்குமே. ஓ அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முட்டை வந்து அடித்து அவிச்சு வச்சுருக்கோம். பாருங்க எப்படி இருக்கு, ஒவ்வொரு கேக் துண்டுகள் மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து உப்பு எல்லாம் சேர்த்து தான் நாங்கள் அப்படி பன்னீர் துண்டு மாதிரி இருக்கு. நாங்கள் பார்க்க அப்படி தான் இருக்குது. முட்டை டேஸ்டாக இருக்கும் இப்படி வைக்க. முட்டை கண்டுபிடிக்கலாமா கிடக்கு. ஆனால் இது இப்படி இருக்குல்லோ கரைக்க போட நல்ல பெரிய துண்டாக வேறு ஊதி கொண்டு வருமோ வதங்கட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தக்காளி பழமும் ஓரளவுக்கு அப்படியே வதங்கி கொண்டு வந்துட்டுது. இப்போ கறிக்கு தேவையான அளவு நாங்கள் தூளை சேர்த்துக்கொள்வோம். அதோட பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலையும் விட்டுக்கொள்வோம். இது வந்து கட்டியாக புளிஞ்செடுத்த பால் தான். இதுக்கு இப்போ கொஞ்சமாக இந்த குழம்புக்கு நாங்கள் உப்பு சேர்ப்போம். ரெண்டா முட்டையும் போட்டு அவிச்சு நாங்கள் இல்லை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்வோம். தக்காளி பழம் போட்டபடியே நாங்கள் புளி சேர்க்க இல்லை. தக்காளி பழம் காணும் எங்களுக்கு அந்த புளி வந்து. இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பாக போட்டுக்கொள்வோம். இதை வந்து நல்லா கலந்து விடுவோம். கொதிக்கட்டும் ஏன்னா முட்டை ஆறிக்கொண்டு இருக்குது. கடகடாண்டு கொதிச்சுட்டுண்டா கறியை வச்சு சாப்பிடுவோம் ஏன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கொள்வோம் ஏன்னா. இப்போ கொஞ்சமாக இருக்கும் பாருங்க, சட்டி நிறைஞ்ச மாதிரி வந்துடும். அப்படியே மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம் எப்படி கொதிச்சுன்னு வந்துட்டு பாருங்க. ஒவ்வொரு முட்டை துண்டு வரையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ இவ்வளோ பெருசாக ஊதி கொண்டு வந்துட்டு பாருங்க. இவ்வளோ பெருசாகவே வட்டே இல்லை, சின்ன சின்ன துண்டாக வட்டினது இப்படி நல்லா திக்காகவும் வந்துட்டு குழம்பு. வெளி நாங்கள் இறக்கி கொள்வோம். இந்த முட்டையில் வந்து அந்த குழம்புன்ற உப்பு இந்த புளியாக இருக்கட்டும் உரைப்பாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி நல்லா சேர்ந்து வந்துடும் அப்படியே. இப்போ நாங்கள் இறக்கி கொள்வோம். இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் என்ன அப்படி இருக்குன்னு பாருங்க. கோவா புட்டு 2 காணம். அதோட முட்டை குழம்பு, அதுவும் அடித்து அவிச்ச முட்டை குழம்பு. திக்காக இருக்குது பாருங்க முட்டை குழம்பு. அங்கே எங்கே பரவலாக ஓடாமல் இப்படியே இருக்குது. சரி நாங்கள் சாப்பிடுவோம் என்ன. இப்போ நாங்கள் கோவா புட்டை சாப்பிட்டு பார்ப்போம் என்ன. ரோஸாக இருக்கு. அதான் இது சிவப்பாடு சொல்லல, அது ஒரு நாவல் கலர் என்ன. அவிஞ்சா பிறகு நல்ல ஒரு நாவல் கலராக இருக்கு. நாங்கள் இந்த கலர் நாங்களும் முட்டை தான் சாப்பிட்றோம். ஆனால் நல்லா இருக்குது. கோவா கடி வர அந்த மாதிரி இருக்குது. இந்த கரட் புட்டு இருக்குல்ல அது மாதிரி இருக்கு. நான் தனியாக கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு. வெறும் கோதுமை மாவு புட்டை விட இது சட்டப்படி இருக்கு. தனியாகவே சாப்பிட்டு கொள்ளலாம். கறியோட சாப்பிட இன்னும் நல்ல ஒரு சுவையாக இருக்கு. முட்டை கறி வேறு அளவு. உண்மையாக முட்டை விட நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்படி அவிச்சு போட்டு வச்சா. நாங்கள் ஏற்கனவே இது மாதிரி அவிக்கிறதெல்லாம் காட்டி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். உங்களுக்கு திருப்பியும் அப்படி செய்து காட்டணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நாங்கள் கட்டாயம் செய்து காட்டுவோம். முட்டை எல்லாமே பெரிய பெரிய இந்த மீன் துண்டுகள் மாதிரி தான் கிடக்கு. திருக்க மீன் துண்டுகள் மாதிரி
எதிர்பார்த்து நீங்களா அப்படி நல்லா இருக்க மாட்டேன். ஆனால் ஃபுட்டு நல்ல சொப்டாக இருக்குது. மற்ற இந்த ரோஸ் கலர் கோவாவும் பரவாயில்லை, எங்களோட மற்ற வெள்ளை கோவா மாதிரி தான் இருக்கு. இந்த பெரிய வித்தியாசம் தெரியல அந்த கோவாய்க்கும் இதுக்கும். அந்த புட்டோட சேர்க்க உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஆனால் விலை கூட நாங்கள் சாதாரண அந்த கோவா விட இது விலை கூட. நான் நினைக்கிறேன் கலருக்காக தான் விலை கூட, வேறு ஒன்றும் இல்லை தானே. வேறு எதுவும் இருக்கோ தெரியாதுல்ல விசேஷம் ஏன்னா. உண்மையிலேயே பார்த்தீங்களா இன்றைக்கு வித்தியாசமான ஒரு அருமையான புட்டு வேணா, புட்டும் முட்டை கறியும் உண்மையாக நல்ல நல்ல சுவையாக இருந்தது. நீங்களும் இப்படி செய்து பாருங்க, இப்படி புட்டை வச்சு பாருங்க, நல்ல ஒரு சுவையாக இருக்கும். மற்ற சின்னாக்கள் வந்து அந்த கலர் கலராக இருக்கணும்னா விரும்பி சாப்பிடுவோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.